வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாற்றில் உள்ள தர்மபுரம் ஆதீன கட்டளை மட வளாகத்தில் பாரம்பரிய சுகாதார பூங்கா மற்றும் பல்நோக்கு வளர்ச்சி திட்டங்களுக்கான அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது. இதில் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாஸ்நாதன், அமைச்சர் GNS ராஜசேகரன், தர்மபுரம் ஆதீனத்தின் 27வது குருமகா சன்னிதானம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு திட்டங்களை துவக்கி வைத்தனர். தர்மபுரம் ஆதீனம் மற்றும் தன்வந்திரா இணைந்து செயல்படுத்தப்படும் இத்திட்டத்தின் கீழ் சித்தா, ஆயுர்வேதா மருத்துவமனை, 200 ஏக்கர் மூலிகை உற்பத்தி மையம், சர்வதேச தரத்திலான மூலிகை ஆராய்ச்சி மையம், யோகா மற்றும் தியான மையங்கள், இயற்கை மருத்துவ பயிற்சி மையங்கள் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் அமைக்கப்பட உள்ளன. மேலும் இலவச IAS அகாடமி மற்றும் ஜோதிட பயிற்சி மையமும் தொடங்கி வைக்கப்பட்டது. விழாவில் பேசிய அமைச்சர் GNS ராஜசேகரன், தர்மபுரம் ஆதீனம் செயல்படுத்தும் இலவச வேத பாடசாலை, IAS அகாடமி, கோசாலை, மலிவு விலை உணவகம் உள்ளிட்ட மக்கள் நலத்திட்டங்களை பாராட்டி அரசின் முழு ஒத்துழைப்பு வழங்கப்படும் என்றார். தொடர்ந்து பேசிய துணைநிலை ஆளுநர் கைலாஸ்நாதன், பாரம்பரிய மருத்துவம், யோகா மற்றும் மூலிகை சிகிச்சையை ஒருங்கிணைக்கும் இந்த சுகாதார பூங்கா காரைக்காலுக்கு முக்கியமான திட்டமாக அமையும் என்றும், ஆன்மீக அமைப்புகள் சமூக நல பணிகளில் தொடர்ந்து ஈடுபட வேண்டும் என்றும் வலியுறுத்தினர். இதில் பொதுமக்கள், ஆன்மீக அன்பர்கள் மற்றும் சமூக அமைப்புகளின் பிரதிநிதிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டார்கள். புதுச்சேரி தேசிய மாணவர் படை சார்பில் கடலுக்கு போவோம் திட்டம் ஸ்வர்ணம் 2026 என்ற பாய்மர படகு கடல் சாகச பயணம் தேங்காய் திட்ட மீன்பிடி துறைமுகத்தில் துவங்கியது. முதலமைச்சர் ரங்கசாமி கொடியசைத்து பயணத்தை துவக்கி வைத்து மாணவர்களை வாழ்த்தி வழி அனுப்பினார். நிகழ்ச்சியில் சட்டப்பேரவைத் தலைவர் அன்பழகன், MLA ஐயப்பன், தேசிய மாணவர் படை அதிகாரிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டார்கள். 63 நாட்கள் நடைபெறும் இந்த பயணத்தில் நாடு முழுவதும் இருந்து தேர்வு செய்யப்பட்ட 100 கேடட்டுகள் பங்கேற்கின்றனர். புதுச்சேரி, கடலூர், கன்னியாகுமரி, தூத்துக்குடி, ராமேஸ்வரம், சென்னை உள்ளிட்ட கடலோர பகுதிகளில் சுமார் 800 மீட்டர் பயணம் மேற்கொள்ளும் அவர்கள் கடல்சார் வழிநடத்தல், தலைமைத்துவம், குழுப்பணி, உயிர்காக்கும் திறன் மற்றும் இந்தியாவின் கடல்சார் பாரம்பரியம் குறித்த நடைமுறை அனுபவங்களை பெற உள்ளனர். இத்திட்டம் நீல பொருளாதார மற்றும் நிலையான கடல்சார் வளர்ச்சியை ஊக்குவிப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது. புதுச்சேரியில் நடைபெற்று வந்த BPL 20 ஓவர் கிரிக்கெட் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற வில்லியனூர் அணிக்கு சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் கோப்பை வழங்கினார். பாண்டிச்சேரி பிரீமியர் லீக் போட்டிகள் துத்திப்பட்டு சீக மைதானத்தில் நடந்து வந்தது. நேற்று நடந்த இறுதிப் போட்டியில் வில்லியனூர் மோஹித் கிங்ஸ், மாஹி ஸ்ட்ரைக்கர்ஸ் அணிகள் மோதின. டாஸ் வென்ற மாஹி அணி பந்து வீச்சை தேர்வு செய்தது. தொடர்ந்து வில்லியனூர் அணி முதலில் பேட்டிங் செய்தது. வில்லியனூர் அணியின் தொடக்க ஆட்டக்காரர்களாக முகுல் ராவ் மற்றும் பானு ஆனந்த் இருவரும் தொடக்க முதலே அதிரடியாக ஆட ஆரம்பித்தனர். இதனால் பவர் பிளே ஓவர்களின் கடைசி பந்தில் பானு ஆனந்த் 23 பந்துகளில் 41 ரன்கள் எடுத்து வெளியேறினார். அடுத்து முகுல் ராகவ் 41 ரன்னிலும், அமன் கான் 11 ரன்னிலும், ஹர்ஷ் வைனவ் 3 ரன்னிலும், பிருத்வி கண்ணா 6 ரன்களிலும், சாஹல் சஞ்சய் 3 ரன்னிலும் என அடுத்தடுத்து வெளியேறினர். பின்னர் ஆகாஷ் மற்றும் ஹாரிஸ் மரைக்கார் இருவரும் 7வது விக்கெட்டுக்கு 34 ரன்கள் சேர்த்தனர். ஹாரிஸ் மரைக்காரர் 6 ரன்களில் வெளியேற 20 ஓவர்கள் முடிவில் வில்லியனூர் அணி 7 விக்கெட்டுகள் இழப்புக்கு 200 ரன்கள் எடுத்தது. 201 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய மாஹி அணி 17.4 ஓவர்களில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 149 ரன்கள் மட்டுமே எடுத்தது. இதன் மூலம் வில்லியனூர் அணி 51 ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்று 2வது முறையாக சாம்பியன் பட்டத்தை வென்றது. வெற்றி பெற்ற அணிக்கு சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் கோப்பை வழங்கி கௌரவித்தார். இந்த போட்டியில் ஆட்ட நாயகன் விருது ஆகாஷ் புகழேந்தி பெற்றார். தொடர் நாயகன் விருது இந்த சீசனில் தொடர் நாயகன் விருதை வில்லியனூர் அணி கேப்டன் அமன் கானுக்கு வழங்கப்பட்டது.
வளர்ச்சியடைந்த பாரதத்துக்கான துடிப்பான கிராமம் என்ற திட்டத்தின் கீழ் எல்லைப்புற கிராமங்களுக்கு கல்வி பயணம் மேற்கொண்ட இளைஞர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி காணொலி வாயிலாக கலந்துரையாடினார். இதையொட்டி புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் தலைமையில் மாவட்ட ஆட்சியர் வளாகத்தில் அமைந்துள்ள தேசிய தகவல் மைய காணொலி அரங்கில் இந்த நிகழ்ச்சி ஒளிபரப்பு செய்யப்பட்டது. இதில் பங்கேற்ற புதுச்சேரி இளைஞர்கள் ஏன் பாரதம் திட்ட மாவட்ட இளைஞர் அலுவலர் ட்ரவீன் மற்றும் ஏன் பாரதம் திட்ட உறுப்பினர் செயலர் ராஜு ஆகியோர் கலந்து கொண்டார்கள். பிரதமர் நரேந்திர மோடி எல்லைப்புற கிராம மக்களின் வாழ்க்கை முறை, கலாச்சாரம் மற்றும் வளர்ச்சியை இளைஞர்கள் நேரில் அறிந்து கொள்ள வேண்டியதன் அவசியத்தை காணொலி வாயிலாக எடுத்துரைத்தார். மேலும் வளர்ச்சியடைந்த கிராமங்களே வளர்ச்சியடைந்த பாரத உருவாக்கத்தின் அடித்தளம் என்றும் நாட்டின் வளர்ச்சியில் இளைஞர்கள் முக்கிய பங்காற்ற வேண்டும் எனவும் தெரிவித்தார். சர்வதேச கோத்தியா கால்பந்து யூத் கப் வருடம் ஒருமுறை ஸ்வீடன் நாட்டில் நடைபெறும். இந்த போட்டியில் 19 வயதுக்குட்பட்ட வீரர்கள் கலந்து கொள்வார்கள். இந்த ஆண்டு நடைபெற்ற போட்டியில் புதுச்சேரியிலிருந்து உனாசிஸ் மாதவதாஸ் இந்திய அணியின் தலைமை பயிற்சியாளராகவும், ஸ்டாலின் கருணாகரன் இந்திய அணிக்கு கேப்டனாக பங்கேற்று வெண்கலப் பதக்கம் பெற்று புதுச்சேரி மாநிலத்திற்கு பெருமை சேர்த்துள்ளார். இந்த போட்டியில் மொத்தம் 34 நாடுகள் பங்கேற்றன. இதேபோல் பிரான்சில் நடைபெற்ற ஸ்பெஷல் ஒலிம்பிக் ஃபுட்பால் உலகக்கோப்பை இந்திய அணிக்காக நேக்கோசென் பாக்கியநாதன் அவர்கள் பங்கேற்று வெள்ளி பதக்கங்களை பெற்று பெருமை சேர்த்துள்ளார். ஸ்பெஷல் ஒலிம்பிக் பாரத் புதுச்சேரி இயக்குனர் சித்ராஷா அவர்கள் தலைமையில் பங்கேற்று இந்திய நாட்டிற்கும் புதுச்சேரிக்கும் பெருமை சேர்த்துள்ளனர். இவர்கள் இன்று புதுச்சேரி சட்டப்பேரவைக்கு வந்து முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து வாழ்த்து பெற்றனர். அதனைத் தொடர்ந்து சட்டப்பேரவைத் தலைவர் அன்பழகன் அவர்களையும் நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றனர். உடன் மேலாளர் ராம்ஜி புரோசரம் உடனிருந்தார். புதுச்சேரி மூலகுளம் வில்லியனூர் மெயின் ரோட்டில் இளைஞர்களுக்கு சிலர் கஞ்சா விற்பனை செய்து கொண்டிருப்பதாக ரெட்டியார்பாளையம் போலீசாருக்கு தகவல் வந்தது. இதையடுத்து சப் இன்ஸ்பெக்டர் கலையரசன் மற்றும் போலீசார் அங்கு விரைந்து சென்று சந்தேகப்படும்படி நின்றிருந்த நபர்களை பிடித்து விசாரணை மேற்கொண்டனர். அதில் கருவடிக்குப்பம் கால்நடை மருத்துவமனை தெருவை சேர்ந்த ரவுடியான சக்திவேல் மகன் ஆட்டோ மணி என்கிற மணிகண்டன், மூலகுளம் வில்லியனூர் மெயின் ரோட்டை சேர்ந்த தேவன், மூலகுளம் ஜேஜி நகர் 9வது குறுக்கு தெருவை சேர்ந்த சரண், களத்துமேடு எம்ஜிஆர் வீதியை சேர்ந்த திவாகர் ஆகியோரென தெரிய வந்தது. அவர்களை சோதனை செய்த பொழுது 250 கிராம் கஞ்சா பொட்டலங்களை மறைத்து வைத்து பொதுமக்கள், தொழிலாளர்கள், சிறுவர்கள் உள்ளிட்டோருக்கு விற்பனை செய்து வருவது தெரிய வந்தது. இதையடுத்து ஆட்டோ மணி, தேவன், சரண், திவாகர் ஆகிய 4 பேரையும் கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்த 250 கிராம் கஞ்சா பொட்டலங்கள், 3 கத்திகளை பறிமுதல் செய்தனர். தொடர்ந்து அவர்கள் மீது வழக்கு பதிந்த போலீசார் கோர்ட்டில் ஆஜர்படுத்தி காலப்பட்டு சிறையில் அடைத்தனர். இதில் ரவுடியான ஆட்டோ மணி மீது 4 கொலை வழக்குகள், அடிதடி, கஞ்சா விற்பனை உள்ளிட்ட 10 வழக்குகள் நிலுவையில் உள்ளது குறிப்பிடத்தக்கது. ராஜ்மன் தொகுதிக்குட்பட்ட செஞ்சி சாலையில் உள்ள ஜிப்மர் கிளை வளாகம் அருகிலும் புஸ்ஸி தெரு சந்திப்புக்கு தென்புறமும் ரங்கப்பிள்ளை தெருவில் ரோமன் ரோலன் நூலகம் அருகிலும் குறுக்கு பாலங்கள் அமைக்கும் பணிகள் தொடங்கப்பட்டன. 21,63,138 ரூபாய் மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்படும் இப்பணிகளின் தொடக்க விழா நடைபெற்றது. இதில் ராஜ்பவன் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் விக்னேஷ் கண்ணன் கலந்து கொண்டு பணிகளை துவக்கி வைத்தார். நிகழ்ச்சியில் புதுச்சேரி நகராட்சி ஆணையர், நகராட்சி பொறியாளர்கள், அதிகாரிகள் மற்றும் அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு பணிகளை விரைந்து நிறைவேற வாழ்த்து தெரிவித்தனர். பணிகள் நிறைவடைந்ததும் மழைநீர் வடிகால் வசதி மேம்பாடு, பொதுமக்களின் போக்குவரத்து வசதி எளிதாகும் என தெரிவிக்கப்பட்டது. வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட உதயம்பேட் கிழக்கு கிராம பஞ்சாயத்தில் விபிஜி ராம்ஜி சட்டத்தின் மூலம் உதயம்பட்டு கிழக்கு கிராமத்தில் உள்ள நசுக்கரு குளத்தை தூர்வாறுதல் பணிக்கான பூமி பூஜை ரூபாய் 30,95,000 மதிப்பீட்டிலும், மணவெளி தெற்கு கிராமத்தில் உள்ள வண்ணான் குளத்தை தூர்வாறுதல் பணிக்காக பூமி பூஜை ரூபாய் 10,16,000 மதிப்பீட்டிலும், வில்லியனூர் கிராமத்தில் உள்ள அனந்தம்மாள் சத்திரம் குளத்தை தூர்வாரும் பணிக்கான பூமி பூஜை ரூபாய் 12,84,000 மதிப்பீட்டிலும் நடைபெற்றது. இதில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியினை துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை திட்ட இயக்குநர் மாணிக்க தீபன், செயற்பொறியாளர் சித்ரா, வில்லியனூர் வட்டார வளர்ச்சி அதிகாரி சிவசங்கரன், உதவி பொறியாளர் ராமன், இளநிலை பொறியாளர்கள் அஸ்வின்குமார், செங்கதிர், பணி ஆய்வாளர் மாறன், கிராம திட்ட ஊழியர்கள் பாலசுப்ரமணி, கலைசெல்வி, திரிபுர சுந்தரி மற்றும் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்.
புதுச்சேரி மாநில மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை மூலம் திருபுவனை சட்டமன்ற தொகுதியில் செயல்பட்டு வரும் சன்னியாசிக்குப்பம் டவுன், சன்னியாசிக்குப்பம் பேட் மற்றும் கலித்தித்தால்குப்பம் பேட் அங்கன்வாடி மையங்களின் கட்டிடங்களை ரூபாய் 35.17 லட்சம் மதிப்பில் புனரமைக்கும் பணிகளுக்கான பூமி பூஜை விழா இன்று நடைபெற்றது. இதில் திருபுவனை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சரவணகுமார் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணிகளை துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் வடக்கு கோட்ட செயற்பொறியாளர் வைத்தியநாதன், உதவி பொறியாளர் சம்பத், இளநிலை பொறியாளர் கிருபாகரன், ஊர் பிரமுகர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். ஏம்பலம் தொகுதிக்குட்பட்ட கந்தன்பேட், ஆலடிமேடுபேட் மற்றும் பனித்திட்டு கிராமங்களில் குழந்தைகள் பூங்காவில் விளையாட்டு வசதிகள், தார் சாலை, குடிநீர் வசதிகள் அமைத்தல் மற்றும் கந்தன்பேட் மைதான சுற்றுச்சுவரை மேம்படுத்தும் பணிகளுக்கான பூமி பூஜை நடைபெற்றது. சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதி, ஆதி திராவிடர் நலத்துறை நிதி மற்றும் பாகூர் கொம்யூன் பஞ்சாயத்து வளர்ச்சி நிதியிலிருந்து ரூபாய் 23.91 லட்சம் மதிப்பில் மேற்கொள்ளப்படும் இப்பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் மோகன்தாஸ் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். நிகழ்ச்சியில் உதவி பொறியாளர் பாலமுருகன், இளநிலை பொறியாளர் சேகர், என்ஆர் காங்கிரஸ் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள், பொதுமக்கள், இளைஞர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டார்கள். விசிக தலைவர் திருமாவளவன் பிறந்தநாள் விழா மற்றும் தமிழ் தேசிய மாநாட்டை முன்னிட்டு விளக்க திருமுனை கூட்டம் இன்று சிறப்பாக நடைபெற்றது. கூட்டத்தில் வரவேற்புரை, துவக்க உரை, சிறப்புரை மற்றும் விளக்க உரைகள் இடம்பெற்று மாநாட்டின் நோக்கம், முக்கியத்துவம் மற்றும் பொதுமக்கள் திரளாக பங்கேற்க வேண்டிய அவசியம் குறித்து எடுத்துரைக்கப்பட்டது. நிகழ்ச்சியில் மாநில, மாவட்ட, நகர மற்றும் பல்வேறு அணிகளின் நிர்வாகிகள், முன்னணி பொறுப்பாளர்கள் மற்றும் பிரதிநிதிகள் மற்றும் கட்சியினர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மேலும் தெருமுனை கூட்டம் சிறப்பாக நடைபெற பல நாட்களாக தீவிர களப்பணியில் ஈடுபட்ட நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பொதுமக்கள் அனைவருக்கும் நன்றிகள் தெரிவிக்கப்பட்டன. வரவிருக்கும் எழுச்சி தமிழர் பிறந்தநாள் விழா மற்றும் தமிழ் தேசிய மாநாட்டில் பொதுமக்கள் பெருந்திரளாக பங்கேற்று சிறப்பிக்குமாறும் அழைப்பு விடுக்கப்பட்டது. மறைந்த முன்னாள் காங்கிரஸ் மூத்த தலைவர் மாரிமுத்துவின் பிறந்தநாளை முன்னிட்டு மேட்டுப்பாளையம் 4 மணி சந்திப்பில் அவரது உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு என்ஆர் காங்கிரஸ் பிரமுகரும் மாரிமுத்துவின் மகனுமான பூவரசன் தலைமை தாங்கினார். நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைவரும் மாரிமுத்துவின் உருவப்படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். தொடர்ந்து பொதுமக்களுக்கு அறுசுவை உணவு வழங்கப்பட்டதுடன் பல்வேறு நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்பட்டன. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக சட்டமன்ற உறுப்பினர்கள் ஏகேடி ஆறுமுகம், அழகானந்தம், செந்தில், என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் ஜெயபால் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். மேலும் என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் மாநில, மாவட்ட மற்றும் தொகுதி நிர்வாகிகள் மற்றும் கட்சி நிர்வாகிகள், ஏராளமான தொண்டர்கள் நிகழ்ச்சியில் பங்கேற்று அஞ்சலி செலுத்தினர். புதுச்சேரி தலைமை அஞ்சல் நிலைய இந்தியா போஸ்ட் பேமெண்ட்ஸ் வங்கி அலுவலக செய்திக்குறிப்பில், இந்தியா போஸ்ட் பேமெண்ட்ஸ் வங்கியின் பிஸி ஏஜென்ட் பணிக்கான விண்ணப்பங்கள் இன்று முதல் வழங்கப்படுகின்றன. 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற 18 முதல் 75 வயது வரை உள்ளவர்கள் விண்ணப்பிக்கலாம். சிஎஸ்சி மையங்கள், கணினி சேவை மையங்கள், கடை உரிமையாளர்கள், ஓய்வு பெற்ற அரசு மற்றும் வங்கி ஊழியர்கள், முன்னாள் இராணுவத்தினர் உள்ளிட்டோர் தகுதி உடையவர்கள். மகளிர் சுய உதவி குழுவினருக்கு ரூபாய் 5000 வைப்பு தொகையில் விலக்கு வழங்கப்பட்டுள்ளது. தேர்வாளர்கள் வங்கி கணக்கு தொடக்கம், பணம் வைப்பு எடுப்பு, காப்பீடு, சேமிப்பு திட்டங்கள் மற்றும் பல்வேறு கடன் சேவைகளை வழங்கும் பணியில் ஈடுபடுவார்கள் என குறிப்பிடப்பட்டுள்ளது. கூனிமுடக்கு பகுதியில் அமைந்துள்ள ஆதி கைலாசநாதர் தியான திருக்குடிலில் வளர்பிறை பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது. கூனிமுடக்கிலிருந்து காட்டேரிக்குப்பம் செல்லும் பாதையில் தமிழக பகுதியான வழுதாவூர் சேரநகர் பகுதியில் எழுந்தருளிருக்கும் ஆதி கைலாசநாதர் தியான திருக்குடிலில் நேற்று மாலை வளர்பிறை பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது. முன்னதாக சுவாமிக்கு பால், தயிர், இளநீர், சந்தனம், விபூதி, பஞ்சமிர்தம், பன்னீர் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது. தொடர்ந்து உலக நன்மை வேண்டி நடைபெற்ற கூட்டு வழிபாட்டில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டார்கள். இதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு பூஜைகள் செய்யப்பட்டு மகா தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.